ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டொட்டோ வந்து மதன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்ட்டு அவரோட மிஸ்டேக் காட்டுறாரு. ஐபேடில் தான் இருக்குது, நான் அப்படியே காட்டுறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டோட்டோ ப்ளேஸ். லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். எனக்கு கேலரியில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வச்சுக்க மாதிரி. ஃபஸ்ட்டு என் பிஓவி காட்டிடுறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என் கமெண்ட்ஸ் படிக்க முடியாது, ஓகேங்களா? சுத்தர பிஓவி இது, வெயிட் பண்ணு. ஃபஸ்ட்டு என் பிஓவி காமிச்சிடுறேன். இங்கேருந்து லாக் கட்டிடுறானுங்க ப்ரோ பான் ஹவுஸில். இங்கேருந்து லாக்கு, சரிங்களா? சரியான லாக்கு. நாங்கள் வண்டி இல்லை, எல்லாரும் வந்து குத்துறானுங்க. அப்புறமேட்டுக்கு டோரா ப்ரோ தான் ஐஜிஎல்னு தயவுசெய்து சொல்லி வேணான்னு சொல்லுங்க யாரும். எங்கள் அண்ணன் தான் ஐஜிஎல் டோரா, பக்கா ஐஜிஎல் ப்ரோ. வாய் பேசுவார் ஓவரா, ஆனால் ஐஜிஎல் செம ஐஜிஎல். சவுண்டு கேட்குதா? இது லைட்டாக திருப்பி பார்த்துக்கோங்க கைஸ். இருங்க, இப்படி காட்டுறேன். ஒருத்தா இப்போ அடி அடியில் கொட்டை காலையும் செம்ம அடி ப்ரோ. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த 1 2 நாக்கு M2 போனேன்னு M4. இப்போ பாருங்க 1v3 அண்ணனையும் ஆணியும் எப்படி அடிக்கிறேன்னு. இந்த ஆணி நாக்கு, ஆணி ப்ரோ நாக்கு. ஈலியனும் காலி. கேக்குதா? டேய் ஜோபிங்களா போய்ட்டு வா. எக்ஸிட் ப்ரோ, கம் டு பேசல். ஐயோ, இதை பாருங்க. அடுத்து இதான் அந்த வீடியோ ராக்கு. அபாட் அடியான், அபாட். டேய் ஆடு எதுக்குடா இப்போ வருது? ஓ சாரி, ரெக்கார்டிங்கில் ஆட் வந்துச்சு கைஸ். இராரா இருங்க கைஸ், அது ஆட் வந்ததுன்னா நான் ஒரு 40 வாட்டி ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அதே இதுலேருந்து காட்டுறேன். இது அப்புறம் ஒரு நாக்கு வச்சுட்டு அழுத்தரா இருப்பாருங்க. இங்கே பாருங்க, M2 பண்ணேன் புல்லட்டே காணும். இப்போ பாருங்க, இப்போ தலை உள்ள வச்சுருவாரு டப்புன்னு. ஒரு 2 புல்லட் தான் தலை உள்ள வச்சுருவாரு. இங்கே பாருங்க. நவீன சொல்றான் பாருங்களேன். ஓப்பன்ல ரேங்க் அது குத்துது சாய் ஓபி. நவீன் அந்த சின்ன பையனை சொல்லுறான் ப்ரோ. ஆனால் சத்தியமாக சொல்கிறேனே, சத்தியமாக ப்ரோ, நான் வெளில வந்து 2 நாள் முன்னே எதுவுமே பேசலை ப்ரோ. அந்த ஹேஷ்டேகை எடுத்துட்டேன் ப்ரோ. அதுக்கு வந்து காலை நக்கனா, அதை நக்கனா, இதை நக்கனான்னு சொல்கிறாரு ப்ரோ. ஒன்றுமே நான் பேசலை ப்ரோ. 2 நாள் ஹேஷ்டேக் மட்டும் தான் ப்ரோ எடுத்தேன். ரொம்ப பிரச்சனையானோடனே சரி, நான் எவ்வளோ வாட்டி தெரியுமா ப்ரோ கேட்டேன்? நான் தான் கேட்டேன், ஓகேங்களா? மற்றவங்க யாரையும் கேட்டிருப்பாங்க எனக்கு தெரியாது, ஆனால் நான் ரொம்ப நாள் கேட்டு தான் இருந்தேன். அப்படி சொல்லிட்டு 2 நாள் நான் பேசவே இல்லை. ஒரு வாட்டி நான் பின்னாடி பேசினேன். நானே ஒரு அந்த அப்பார்ட்மெண்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், நிறையா பேர் தெரியும். ஆனால் பார்த்தீங்களா, அப்படி சொல்கிறாரு ப்ரோ. சாய் டிடிஎம், யூ கிவிங் ராங் கால்ஸ் மேன், யூ டோன்ட் நோ டு ப்ளே. டொட்டோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, சாய் டிடிஎம்க்கு விளையாடவே தெரியலையா, ராங் கால் கொடுத்தேன்னு சொல்கிறாரு.
ப்ரோ நீ சேஃபாக இருக்க நீ தான் ப்ரோ சொன்ன. வெட்ட வெளியிலன்ட்டு வாங்க வாங்க தூக்கலாம் நீ தான் சொன்ன. இப்போ காட்டவா சாயிட்டிடியமே காம்படிட்டிவ் ப்ளே பண்ணுறியா? பண்ணுறேன் தலை. என் அக்கௌண்ட் This is a simulation game set in a virtual world பண்றேன் தல and நானு. does Play not பண்ணிட்டு தான் represent real life. Please play in ப்ரோ இல்ல moderation. ப்ரோ Take வெளில frequent எல்லாரையும் breaks and இது play லாயலா அது இல்லைங்கிறாருல ப்ரோ. இப்போ responsibly. சாக்கோ அமைதியா தானே இருந்தாரு. அவரே ஒன்று அசியூம் பண்ணிட்டு அவர் எங்களோட பேசுறாருன்னு அவர் சொல்றாருல கொக்கிய ஏண்டா நேத்து எதிரி நேத்து ஹேக்கரு இன்னைக்கு உன் நண்பனாடா போட்ட அப்படின்னு கேட்குறாருல. பாட் ஸ்குவாட் வந்து ரூல்ஸு லைவ் போடும்போது விளையாடக்கூடாது பேசக்கூடாது. அதுக்குன்னு அவங்களே பரம்பரை எதிரியாக சூஸ் பண்ணணுமா? பேசுறது அவரோட தனிப்பட்ட விஷயம். லைவில் எங்களோட விளாட்றாரா, லைவில் எங்களை பற்றி பேசுகிறாரா, இல்லை அவர் அசியமாக திட்டுறாரா, அதெல்லாம் பண்ணால் கேட்கலாம். அவ்வளோ நாள் கிளானில் இருந்தார், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. கிளானில் இருந்து வெளில வந்தால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் எது கேட்கணும்? ஆஃப்லைனில் பேசுவோம் பேசாமல் இருப்போம் அவரோட. அது எங்களோட தனிப்பட்ட விஷயம், அவரோட தனிப்பட்ட விஷயம் ப்ரோ. இவ்வளோ நாள் கூட இந்த உங்கள் அண்ணனே அது கிளான் இல்லைப்பா ஸ்கூலுன்னு சொல்லிட்டாரு. ப்ரோ டெய்லி டமாடுமா சாட்டில் 2 அடி போட்டு தான் போகிறாரு ப்ரோ. எனக்கு முன்னாடி பிடிக்காது ப்ரோ. ஓஜிபிடிஎஸில் ஆடும்போது கேம் பிளேலாம் குத்தம் சொல்ல மாட்டேன் நான். எனக்கு ஜென்ரலாக பர்சனல் கொஞ்சம் இஷ்யூஸு. நான் ஃபஸ்ட்டு கண்டென்ட் போட்ட பிரச்சனை, அப்புறம் பிடிக்காது, அதுக்கப்புறம் பிடிக்காதுன்னு அப்படி ஜென்ரல் ப்ரோ. அவள் தான் அதுக்கப்புறம் பேசினா அப்போ தான் ப்ரோ. கேம் பிளேலாம் குறை சொல்ல முடியாது. யாராச்சும் லைவ்லேயே நிறையா பேர் கேட்பாங்க ட்ரோல் கேம் பிளேவா ஏன் கேம் பிளேவான்னு. எனக்கு தெரியாது ப்ரோன்டுவேன். ட்ரோலாக டோராவான்னு கேட்டேன், எனக்கு தெரியாது தான் சொல்லுவேன் நான். அது இல்லை ப்ரோ, எல்லாமே பண்ணிட்டு அன்றைக்கி லைவில் கொக்கி கேட்குறாரு அங்கே இது அது பேர் என்ன க்ரௌண்டுக்கு அப்புறம் என்ன ஏஸ் கேமிங் வந்து இவ்வளோ நாள் கூட இருந்துட்டு அப்படி பேசுகிறாரு. அது பேர் தான் துரோகம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவோட மதனோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே பிடிஎஸ் விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே சாட்டிஸ்ஃபைட் ஆன மாதிரி தெரில வாரில் லேண்டும். அதுக்கப்புறம் எல்லார் மேலேயும் பொய்ப்பழியை தூக்கி போடுறாரு மதன். இதெல்லாம் பொறுத்துக்கிட்ட டொட்டோ வந்து தன்னை ஹேக்கர்னு சொன்னதாகவும் பழி மேலே பழி போட்டதாகவும் தான் வந்து டேகை வந்து யூஸ் பண்ணலன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் டோரா ஓபியோடையும் ட்ரோல் ஓபியோடும் நான் வந்து எப்போவுமே கம்பேரிசன் வச்சுக்கிட்டதே இல்லை. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்ட்டு சொன்னது இல்லைன்ட்டு சொல்கிறாரு. எப்போவுமே அவங்க கேம் ஸ்டைல்ஸ்க்கு தான் விளையாடுவாங்க, நான் என் கேம் ஸ்டைல்ஸ்க்கு விளையாடுறேன் அப்படின்னு சொன்னார். மெஜிகான் தான் சொல்லுங்க சின்ன, மெஜிகான் தான் சொல்லுங்க. ஒத்த என்னடா இது பக்கு ஷிட் மேடி ப்ரோ என்ன ஆமாம் ப்ரோ அவர் கூட தான் ஆடிட்டு. இப்போ நீ யார் சப்போர்ட் ப்ரோ? நான்லாம் யாரையும் சப்போர்ட் பண்ணல ப்ரோ. நான் பொது ப்ரோ. நான் யார் சப்போர்ட் பண்ணா என்ன கேட்குறீங்க? நான் அர்ஜென்டினா ப்ரோ, அர்ஜென்டினா சப்போர்ட்டர். மிஸ்டர் சாய்டிடியம் வாங்கி கைஸ் எல்லாருக்கும் வெல்கம் கைஸ், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ரொம்ப நாள் கைஸில் வரேன்.